தாம்பரம் நகராட்சி மண்டலம் 3இல் வசித்து வரும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறியதோடு இங்கு நிலவி வரக்கூடிய சுகாதார சீர்கேடுகளை நிவர்த்தி செய்யாத விடியா திமுக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து பொதுமக்களுடைய அத்தியாவசிய சேவைகளை உடனடியாக நிறைவேற்றித் தர வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிற்றலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 19/7/2024 வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளையும் மக்கள் நல திட்டங்களையும் உடனுக்குடன் நிறைவேற்றி அனைத்து வகைகளிலும் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தருவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் இன்றியமையாத கடமையாகும். ஆனால் விடியா திமுக அரசு மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் எவ்வித அக்கறையும் காட்டாமல் வெற்று தம்பட்டம் அடித்து வருவதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருவதை அனைவரும் நன்கு அறிவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் விடியா திமுக ஆட்சியில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3க்கு உட்பட்ட சிற்றலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதிகளில் பின்வரும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றாமல் இருப்பதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்தபோது, அதாவது கழகத்தினுடைய ஆட்சியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிற்றலப்பாக்கம் ஏரி மேம்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறிப்பாக அந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியினுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த பணிகள் கிடப்பில் போட்டுள்ளதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். சிற்றலப்பாக்கம் மற்றும் பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மாடம்பாக்கம் ஏரியில் பெரிய கிணறுகள் அமைத்து அதன் மூலமாக சிற்றலப்பாக்கம் மாடம்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வந்தன என்றும், ஆனால் இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக குடிநீர் விநியோகம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருப்பதையும், மேலும் மாடம்பாக்கம் ஏரி முழுமையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் கிணறுகளை சுற்றி கழிவுநீர் தேங்கி குடிநீரினுடைய தன்மை வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் வேதனையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிற்றலப்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களுடைய நிலைமை படு மோசமாக இருப்பதாகவும், ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்டு கழிவு நீர் சாலைகள் வழிந்தோடி பொதுமக்களுடைய சுகாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதோடு இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நெருக்கமாக வசித்து வரக்கூடிய நிலையில் குப்பை சேகரிப்பு என்பதே இல்லாமல் மக்களுடைய பலவித வியாதிகளுக்கு ஆட்பட்டு வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிற்றலப்பாக்கம் உட்பட்ட 44வது வட்டம் ஜெயந்திர தெருவில் அரசுக்கு சொந்தமான பெரிய கிணற்றில் இருந்து கோடை காலத்தில் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. தற்போது விடியா திமுக ஆட்சியில் அந்த கிணற்றில் குப்பைகள் கொட்டப்பட்டு பாழடைந்து கிடப்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கழக ஆட்சியில் சிற்றலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு சிறப்பாக இருந்து வந்த அனைத்து பூங்காக்களும் கடந்த 3 ஆண்டு கால இந்த விடியா திமுக ஆட்சியில் எந்தவித பராமரிப்புமின்றி மிகவும் பாழ்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 5 நகராட்சிகள் 5 பேரூராட்சிகளை அவசரமாக ஒருங்கிணைத்து தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை மாநகராட்சிக்குரிய எந்த கட்டமைப்பு வசதிகளோ மேம்பாட்டு பணிகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்றும், ஆனால் தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் கடுமையாக சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவினர் அதாவது தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய இதன் காரணமாக வியாபாரிகள் உள்ளிட்ட பெரும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3க்கு உட்பட்ட சிற்றலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் அதாவது கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றாத மற்றும் இந்த பகுதியில் மக்களுடைய பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தவறிய இந்த விடியா திமுக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து பாதாள சாக்கடை திட்டங்களை விரைந்து அமல்படுத்திட வலியுறுத்தியும், கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டப் பணிகளை மக்கள் நலன் கருதி உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிற்றலப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியில் கழகத்தின் சார்பில் 17/7/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் சிற்றலப்பாக்கம் முதல் 2ஆம் பிரதான சாலை சந்திப்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன், அதே போன்று அவருடைய தலைமையிலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான TKN சின்னையா அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகளும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும், கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும், விடியா திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளால் மற்றும் பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலாளர்களுடைய பெருந்திரளால் அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.